எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்தியா ஆசிய கோப்பைய நீங்க வாங்க முடியாதுடா அப்படின்னு ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு, கொழுப்பெடுத்து பேசுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே, ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் எல்லாரையுமே பார்த்து கிண்டலாகவும் திமிராகவும் சர்ச்சையான விஷயத்துல தற்போது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நேத்து முழுக்க பாகிஸ்தான் சோசியல் மீடியா எங்கும் இந்த விஷயம்தான் பயங்கரமான ட்ரெண்டிங். அதாவது நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஆசிய கோப்பைய வாங்காம போயிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கோப்பைய நம்ம மன்னிப்பு கேட்காம கண்டிப்பா இந்திய அணிக்கு திருப்பி தர போறதில்ல. இந்த விஷயத்த நாங்க சும்மா விட போறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் தொடர்ந்து நம்ம இந்திய அணிக்கு எதிராக கருத்துக்களை நேற்று முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்க நேற்று சாயந்தரம் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர், சேவாக், அதே போல யுவராஜ் சிங், இன்னும் நிறைய நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே பார்த்து பயங்கரமா கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு சவாலையும் அவரு விட்டிருக்காரு. அதாவது கப்பை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க பாகிஸ்தான் கிட்ட கேட்க மாட்டோம். ஆனா நாங்க கேட்காமலேயே கப்பு தானாக இந்தியாவை தேடி எங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவை பார்த்து அவங்க அடிச்ச அந்த கிண்டலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலையே தற்போது அவரு எடுத்திருக்காரு. சோ அப்படி நேற்று சோசியல் மீடியாவில் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் என்னென்னலாம் சொல்லி நம்ம இந்திய பிளேயர்களை கிண்டல் பண்ணாங்க, முக்கியமா எதுக்கு நம்ம இந்தியாவுக்கு கப்பு வரவே வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிர் பதில் நம்ம சச்சின் என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமா அங்க நடந்த அந்த வாக்குவாதம் சண்டை தான் என்ன அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயில இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் நீங்க கொடுத்துருங்க. சோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தினதுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஒரு பாகிஸ்தான் நபர்கிட்ட இருந்து கப்ப கையில வாங்க விருப்பப்படல அப்படின்னு உறுதியாக நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் இருந்தாரு. இதனால ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவே நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல ஒரு மந்திரி நானே, என்னையே நீங்க அவமானப்படுத்திட்டீங்களா அப்படின்னு, கப்பு எப்ப வாங்கினாலும் நீங்க என் கையில இருந்துதான் வாங்க முடியும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆசிய கோப்பையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய எல்லாருடைய அந்த மெடல், முக்கியமா அந்த ட்ரோஃபி, பிரைஸ் மணி, இந்த மூணுத்தையுமே பாகிஸ்தானை சேர்ந்த மோசின் அவர் எடுத்துக்கிட்டு புறப்பட்டாரு. இப்படி இருக்க நேற்று முழுக்க சோசியல் மீடியாவில் பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே பயங்கரமா அவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் வாசிம் அக்ரம் இந்த சம்பவம் நடக்கிறப்ப அவர் மைதானத்திலே தான் இருந்திருக்காரு. மைதானத்துல இருக்கிறப்ப இந்த விஷயத்தை பார்த்துட்டு முதல் கருத்தையே பாத்தீங்கன்னா அவர் தான் வெளியிட்டு இருக்காரு. இந்திய பிளேயர்கள் இந்த இடத்துல அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தவறு. ஒரு தொடரை நடத்துறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க நடத்துறாங்க அப்படின்னா அந்த தொடருக்கு ஒரு லீடரா இருக்கிறவர் தான் நிச்சயமா அந்த கப்பை கடைசியா வழங்குவாரு. சோ அதுதான் யதார்த்தமான விஷயம். ஆனா நாங்க அந்த மிகப்பெரிய நபர், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த அந்த மோசின் அவர்கிட்ட இருந்து நாங்க கப்பை வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியன் டீம் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே சொல்றது எந்த ஒரு விதத்திலையும் சரி கிடையாது அப்படின்னு நினைக்கிற இந்தியா நிச்சயமா இந்த ஆசிய கோப்பையிலேயே அவங்க விளையாட வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் பேசியிருக்காரு. அதே போல இந்த செயலுக்கு கண்டிப்பா இந்திய பிளேயர்கள் எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த சம்பவம் நடந்தப்ப மைதானத்திலே உட்கார்ந்துகிட்டு வாசிம் அக்ரம் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தான் அவரு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே போல அடுத்ததா ஷோயிப் அக்தர் ஒரு படி மேல போய் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாரையுமே கடுமையாக பேசியிருக்காரு. அதாவது ஆசிய கோப்பை இந்தியாவுக்கு அவங்களுக்கு வேணும், அந்த மெடல் எல்லாமே வேணும், முக்கியமா பிரைஸ் மணி எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மோசின் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி கேட்டுட்டா கூட உங்களுக்கு ஆசிய கோப்பை கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. நீங்க திரும்பவும் துபாய்க்கு வந்து அங்க மோசின் அவர் கையால தான் நீங்க அந்த எல்லா ரிவார்டையுமே வாங்கிட்டு போகணும். அதாவது அந்த ட்ரோஃபி, பிரைஸ் மணி, மெடல் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு போகணும். அதாவது நீங்க அந்த ட்ரோஃபியை உங்க கையால வாங்குறீங்க அப்படின்னா அது எப்ப இருந்தாலும் மோசின் அவர் கையால இருந்து மட்டுமே நீங்க அந்த ட்ரோஃபிகளையும் பிரைஸ் மணிகளையும் வாங்க முடியும். அப்படி இல்ல அவர்கிட்ட நாங்க வாங்க விருப்பப்படல அப்படின்னா உங்களுக்கு ஆசிய கோப்பை அந்த ரிவார்டு பிரைஸ் மணி எதுவுமே கிடையாது, அதை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஷோயிப் அக்தர் உங்களுக்கு ட்ரோஃபி வேணும்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கையால மட்டுமே நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னு கடுமையாக ஷோயிப் அக்தர் பேசியிருக்காரு. அதே போல முகமது யூசப் இவங்க எல்லார விட ஒரு படி மேலேயே போயிட்டாரு. முகமது யூசப் நம்ம இந்திய பிளேயர்கள் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம முக்கியமா கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்.
இந்த தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் இரண்டு அணிகளுக்கும் இடையே சர்ச்சையான விஷயங்கள் நிறைய இடத்துல மோதல் மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. முக்கியமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் விளையாட்டு ரீதியாக இதுவரைக்கும் நல்லுறவு எப்பயுமே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறைதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற அந்த அரசியல் ரீதியான பிரச்சனை விளையாட்டுலயும் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவ் அவர்தான். அதனால கண்டிப்பா அவரு ட்ரோஃபி வேணும் அப்படின்னா அவர் செஞ்ச இந்த எல்லா செய்கைக்கும் மன்னிப்பு பகிரங்கமாக கேட்கணும். இந்த ஆசிய கோப்பை தொடர்ல கண்டிப்பா நான் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை மைதானத்துக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பகிரங்கமான மன்னிப்பு கேட்டு மோசின் அவர் கையால மட்டுமே இந்த ஆசிய கோப்பையை இந்திய பிளேயர்கள் அவங்க வாங்கிக்க முடியும். இதை தவிர அந்த ஆசிய கோப்பையை இந்திய அணி பெறத்துக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முகமது யூசுப் அவரும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக சாதாரணமா பேசல, கடுமையாக பேசியிருக்காரு. அதே போலதான் இம்சமாம் உல் ஹக் இதுவரைக்கும் எப்பயுமே நம்ம இந்தியாவுக்கு ஆதரவா அவர் பேசினதே கிடையாது. அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துல பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவரு, அது மட்டும் இல்லாம ஆசிய கோப்பை கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் இருக்காரு மோசின். சோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நபரை இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை அந்த இடத்துல வச்சு அவர் கையால நாங்க விருதா வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியன் பிளேயர்கள் அவங்க சொன்னது பாகிஸ்தான் நாட்டின் சேர்ந்த ஒரு முக்கியமான மந்திரி மினிஸ்டரை அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. இது உலக அளவுல பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய பெருத்த அவமானம் ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த விஷயத்தை பாக்குறப்ப நிச்சயமா எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த இடத்துல இந்தியன் மினிஸ்டர் யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயர்கள் இந்த மாதிரி செஞ்சிருந்தா இந்தியா இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அதனால சூரியகுமார் யாதவ் இந்த விஷயத்துக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சா மட்டும் பத்தாது, மோசின் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதாவது கை கொடுக்கவோ இல்ல பேசவோ கூட நம்ம இந்திய பிளேயர்கள் யாரும் தயாராக இல்லை. ஆனா அவர் காலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இம்சமாம் உல் ஹக் பாத்தீங்கன்னா அவரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஆசிய கோப்பையை நம்ம இந்தியா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முகமது யூசுப் நம்ம இந்தியன் டீம் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையும் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சத்தியமா தெரியல. சூரியகுமார் யாதவ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாக மட்டுமே அந்த ஆசிய கோப்பையை நம்ம இந்தியா கிட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இம்சமாம் உல் ஹக் அவர் பங்குக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கோபமா பேச முடியுமோ கோபமாக பேசி கொட்டி தீர்த்திருக்காரு. அதே போல கடைசியா ஷாஹித் அஃப்ரிடி அவர் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர் முழுக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு விளையாட்டுலயும் மிகப்பெரிய அளவுல மோதல் சர்ச்சையான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த தொடர் முடிகிறப்ப நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தொடர் முடிகிறப்ப கூட இந்த விஷயத்துக்கு ஒரு கமா போட்டு இனி அடுத்து எப்ப எங்க இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டாலும் இந்த விஷயம் அப்படியே, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கிற அந்த சண்டை அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த கப்பை அவர் மோசின் அவர் கையால வாங்கியிருந்தார்னா இந்த பிரச்சனை இங்கே முடிவடைஞ்சிருக்கும். ஆனா இந்த பிரச்சனை இதோட முடியல, இனி அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த விஷயத்துக்கு அவர் ஒரு கமா போட்டிருக்காரு. இது கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. இதனால இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கிற அந்த சர்ச்சை பிரச்சனை இன்னுமே கூட இன்னும் அடுத்த நாட்கள்ல தொடர்ந்துகிட்டே இருக்கிற அபாயம் இதன் மூலியமா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நியாயமாக ஷாஹித் அஃப்ரிடி அவர் பேசியிருக்காரு. இவங்க மாதிரி பல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக கப்பு வாங்க நம்ம இந்தியா மறுத்ததுல இருந்து எல்லாருமே அவங்களுடைய கோபமான கருத்துக்களை பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் வெளியிட்டு இருக்காங்க. நேற்று சாயந்தரத்துல இருந்துதான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம இந்திய தரப்பு இந்திய முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே பார்த்து அவங்களுடைய கருத்துக்கள் கோபமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஹைலைட்டான முக்கியமான இரண்டு நம்ம சச்சின் சேவாக் இவங்க இரண்டு பேருமே எப்படி பாகிஸ்தான் ஜாம்பவான்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், காலில் எல்லாம் கூட வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு. இந்திய பிளேயர்கள் எந்த காரணத்திலுமே யாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. நாங்க செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே இந்திய பிளேயர்கள் நாங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்போம். அதுக்கு நாங்க எப்பயுமே வருத்தப்பட்டதோ கவலைப்பட்டதோ கிடையாது. ஆனா இந்த இடத்துல நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே இந்திய பிளேயர்கள் தவறு செய்யல அப்படிங்கிறது இந்திய பிளேயர்கள் எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால ஆசிய கோப்பை பாகிஸ்தான் நீங்க தர வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க கேட்காமலேயே இந்தியாவை தேடி வரும் ஆசிய கோப்பை இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே சேர வேண்டிய அந்த ஆசிய கோப்பை, அந்த மெடல், ரிவார்டு, காசு, இது எல்லாமே இந்தியா தேடி போக தேவையில்ல. ஆசிய கோப்பை தானாகவே இந்தியாவை தேடி வரும். நாங்க பாகிஸ்தான் கிட்ட கப்பை கொடுங்க, மோசின் அவர்கிட்ட கப்பை கொடுங்க அப்படின்னு கேட்க போறதில்ல. ஆனா எங்களை தேடி தானாகவே அது வரும் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டிருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கர். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஆசிய கோப்பை இந்தியாவை தேடி வரும் அப்படின்னு
பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் சர்ச்சையாக பேசின எல்லாருக்குமே சவால் விட்டு பேசியிருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கர். அதே போல வீரேந்திர சேவாக் அவரும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிளேயர்கள் காலில் விழணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கப்பு கிடைக்காது, இந்தியா பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே பேசினதுக்கு கோபம் அடைஞ்சு சேவாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா மன்னிப்பு கேட்டுதான் அந்த ஆசிய கோப்பை எங்களுக்கு கிடைக்கும், அந்த மெடல் எங்களுக்கு கிடைக்கும், அந்த ரிவார்டு பணம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு ஆசிய கோப்பையை எங்களுக்கு தேவை இல்லடா, போங்கடா, நாங்க உங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க, நீங்களே அந்த கப்பை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரேந்திர சேவாக் கடைசியா சொன்னாலும் ஹைலைட் ஆக சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாரும் முகத்திலையுமே வீரேந்திர சேவாக் கடைசியா கரிய பூசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா நேற்று முழுக்க சோசியல் மீடியாவில் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த சோசியல் மீடியா ஜாம்பவான்கள் சண்டை பயங்கரமா நேத்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. சோ பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம இந்திய தரப்புல இருந்து கொடுத்த இந்த ரிப்ளை, இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.